என்ன சார் இது 5 ஜாதகம் கொடுத்துருக்குறேன். எதை கேட்டாலும் செல்லாது. இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கோயில், ஒரே பையன். 10 ஏக்கர் காடு இருக்குது. சொந்தமாக ரைஸ் மில்லெல்லாம் வச்சுருக்காங்க. மாதம் எப்படி ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் வருங்க. ஓகேங்களா? இதாவது மாப்பிள்ளைக்கு தோட்டம் இருக்கிறதெல்லாம் ஓகே. வெள்ளை கோயில் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் மாதம் 2 லட்சம் தானே சம்பளம் வாங்குறேன் அப்படி. செல்லாது. இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா காங்கயம், 2 பையன், 20 ஏக்கருக்கு மேலே காடு இருக்குது. சொந்தமாக 2 ரைஸ் மில் வச்சுருக்காங்க. மாதம் எப்படியும் ஒரு 4 லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் வருங்க. சொத்து எல்லாம் ஓகே, 2 ரைஸ் மில் வச்சுருக்காங்க, அதெல்லாம் ரைட்டு. இருந்தாலும் மாத சம்பளம் ஒரு 4 லட்சங்கிறது. செல்லாது. இந்த பையன் பல்லடத்துக்கு பக்கத்தால் தானுங்க. ஒரே பையன், சொந்தமாக 2 கம்பெனி வச்சுருக்காங்க. வருஷ வருமானம் 30 லட்ச ரூபாய்க்கு மேலே வருங்க. உங்களுக்கு ஓகேன்னா பார்த்துடலாம். பையன் கம்பெனி வச்சுருக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தோஷம்தான். வருஷ வருமானம் ஒரு 35 லட்சம்னா உனக்கு மாதம் ஒரு 3 லட்ச ரூபா தானே வருமானம் வருது. செல்லாது. இந்த பையன் வந்துங்க கோயம்புத்தூருங்க. ஒரே பையன், சொந்தமாக 3 கம்பெனி வச்சுருக்காங்க. இந்த பையன் தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்க. அப்படி அது இல்லாமல் தனியாக கடைகளெல்லாம் ஒரு 10 கடை வாடகைக்கு விட்ருக்காங்க. எப்படி பார்த்தாலும் மாத வருமானம் ஒரு 8 லட்ச ரூபா வருங்க. இதாவது ஓகேங்களா? பையனோட ஜாதகம் ஓகே. சொத்து மாத வருமானம் 8 லட்ச ரூபாய்ங்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தோஷம்தான். அந்த இன்னொரு ஜாதகம் இருக்குன்னு இல்லை, அதில் என்னன்னு டீட்டெயில் சொல்லு, அதையும் பார்த்துருவோம். இந்த பையன் திருப்பூருங்க. ஒரே பையன், வேலைக்கெல்லாம் எங்கேயும் போகல, வீட்டில் தான் இருக்க. அப்படிங்க கடையும் பில்டிங்கும் நிறைய இருக்குது. மாத வருமானம் 20 லட்ச ரூபாய்க்கு மேலே வருது. இந்த ஜாதகமும் அது ஓகேங்க. ஒரே பையன், வேலைக்கு போகாட்டி என்ன, அதுதான் மாதம் 20 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் வருதாச்சு. நம்ம பிள்ளைய கொடுத்தா திருப்பூர் பையனுக்கு தான் கொடுக்கறது. நீ போய் பையன் வீட்டில் பேசிடு, பேசி முடிச்சிட்டின்னா உனக்கு 5 லட்ச ரூபா புரோக்கர் கமிஷன் கன்ஃபார்ம். சரியா?